நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோட டாபிக் பார்த்திங்கன்னா உத்தியோகத்தை பற்றியது. உத்தியோகம், தொழில் எது வேணால் வச்சுக்கலாம், பிஸ்னஸ் எது வேணால் வச்சுக்கலாம். ஸோ ஒரு ஜாதகத்தில் ஒரு ஜாதகர் எந்த உத்தியோகத்திற்கு போகப் போகிறார் அப்படிங்கிறத ஜோதிட விதிகள், ஜோதிட புஸ்தகத்தில் அல்லது ஜோதிடம் ஆர்வமுள்ளவர்கள் படித்தவங்க, புக் எழுதினவங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, 6ஆம் பாவகம் உத்தியோகம், 10ஆம் பாவகம் உத்தியோகம் தொழில், ஓகேவா. இன்னும் 2ஆம் பாவகம் பொருளாதாரம் கொடுக்குறதுல 2ஆம் பாவகத்தினுடைய தொழில் அவருக்கு அமையும். ஸோ அப்போ 2ஆம் பாவகத்தினுடைய வீடு, அதனுடைய அதிபதி அந்த தொழிலுக்கு தான் போக போகிறாரா, உத்தியோகத்துக்கு தான் போக போகிறாரா, அல்லது 6ஆம் பாவகம் 6ஆம் பாவக அதிபதி, ஓகேவா, அந்த உத்தியோகத்துக்கு தான் போக போகிறாரா, அல்லது 10ஆம் பாவகம் என்னவோ அதுதான் அந்த அவருடைய தொழில் உத்தியோகமாக இருக்க போதா, அல்லது சனி உத்தியோக காரகன்னு சொல்கிறோம். அப்போ அந்த சனி எங்கே அமர்ந்து நிற்கிறாரு, அந்த கிரகத்தினுடைய நட்சத்திர சாரம் அல்லது எந்த கிரகத்திலோட வீட்டின் அதிபதி எந்த வீட்டில் உட்காந்துருக்காரோ அந்த வீட்டினுடைய தன்மையை வெளிப்படுத்த போகிறாரா, ஓகேவா, அல்லது தசாபுத்தி தீர்மானிக்குதா. அவ்வளோதான் விஷயம், குழம்பிக்கவே வேணாம். சரிங்களா. இவ்வளோ நேரம் சொன்னது, இவ்வளோ விதிகள் சொல்லப்படுதுங்க. நம்ம எப்பவுமே ஒரே ரூட்டில் போனோம்னா போதும். அது நடந்து போனாலும் சரி, காரில் போனாலும் சரி, பைக்கில் போனாலும் சரி, எந்த ஒரு குறுக்கு ரூட்லேயும் போக வேணாம். ஒரே ரூட்டில் பிடிங்க, கண்டிப்பாக போய் சேர்ந்துருவீங்க. அது தசாபுத்தி. ஸோ அதனால் நம்ம தசாபுத்தி வழியே அப்படியே நூல் பிடிச்சிக்கிட்டே போயிட்டோம்னா ஈஸியாக பலன் வந்துடும். அப்படி ஈஸியாக பலன் கிடைச்ச ஒரு ஜாதகம் இப்போ பாருங்கள். ஜாதகம் வரும். ஸோ லக்னம் வந்து கடக லக்னம், சரிங்களா. குரு, சந்திரன், செவ்வாய், சனி, ராகு, புதன், சூரியன், சுக்கிரன், கேது, ஓகேவா. ஸோ இதுதான் கிரக நிலைகள் சார். இவர் வந்து வெளிநாட்டில், அண்டர்லைன் தி வேர்டு, வெளிநாட்டில் ஒரு சயின்ஸ் ரிலேட்டடான ஒரு ஆராய்ச்சி சயின்டிஸ்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கார், சரிங்களா. ஸோ அப்போ இது போன்ற ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட ஒரு சயின்டிஸ்டான ஒரு போஸ்டிங்கில் இவர் இருக்கிறார். இப்போ இதுக்கு எந்த கிரகத்தினுடைய தொடர்பு வேணும், ஏன் இவர் அந்த துறையில் இருக்கிறார், இந்த வேலையில் இருப்பது எதன் அடிப்படையில் இருக்கிறார், இதுதான் அவருடைய கேள்வி. இப்போ நம்ம சொன்ன மாதிரி இந்த ஜாதகத்திற்கு 2ஆம் பாவகம் சந்திரன், 2ஆம் பாவகம் இதுதான். சந்திரனுடைய வேலையாது ஆராய்ச்சிங்கிறது இல்லை. சந்திரனுடைய வேலை நீர், கடல் சார்ந்த அமைப்புகள், வெளிநாடு. அதனால தான் வெளிநாட்டில் இருக்காரா. இப்போ அப்படி வேணால் எடுத்துக்கலாம், ஓகேவா. நான் அதுக்கப்புறம் ப்ரிடிக்ஷன் சொல்கிறேன், இவ்வளோ கரெக்டாக வருது பாருங்கள். சரி, சந்திரன் உணவு, நீர் சார்ந்ததுன்னா எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அது சார்ந்த உத்தியோகத்தில் இருக்கலாம், சரிங்களா. அடுத்தது 6ஆம் பாவகம் எது, குரு. சரி, குருவினுடைய வேலையான டீச்சிங் தானே, ஃபினான்ஸ் தானே, ஒரு மரியாதையான ஒரு உத்தியோகத்தில் உட்கார்றது, அடுத்தவங்க எல்லாமே இவரை பார்த்தா ஒரு அடிபணிஞ்சு போகிற அமைப்பு, மரியாதை கொடுத்து செய்யக்கூடிய ஒரு வேலை. அந்த வேலையாக இவர் ஆராய்ச்சி பண்ணுறார், மூளையை கசக்கி வேலை செஞ்சாகணும். ஆராய்ச்சிங்கிறது தானே. அப்போ ஆராய்ச்சி வேறு, கற்பனைங்கிறது வேறு. கற்பனைன்னு வந்துட்டிங்கன்னா சந்திரன் எடுத்துக்கணும், ஆராய்ச்சின்னு வரும்பொழுது புதனை தான் எடுத்துக்கணும். அப்போ புதனுடைய வேலையில் இவர் இருக்கார். புதன் இந்த ஜாதகத்துக்கு எந்த பாவகாதிபதி பாருங்கள், 3 மற்றும் 12ஆம் பாவகாதிபதி, ஓகேவா. இப்போ நம்ம சொன்ன ஃபஸ்ட்டு விதிகள் என்ன, 2ஆம் அதிபதியினுடைய 2ஆம் அதிபதியினுடைய கிரகத்தினுடைய தொழில் உத்தியோகம் இல்லை. 6ஆம் பாவக அதிபதி யார், குரு, அவருடைய தொழிலும் உத்தியோகமும் இல்லை. 10ஆம் பாவகங்கிறது என்ன, செவ்வாய் வந்து வேகமாக இயங்கக்கூடிய உபகரணங்கள், அது சார்ந்த துறை, வெப்பம்,
இது சார்ந்த அமைப்பு அந்த துறையிலையும் இல்லை. ஓகேங்களா? ஆனால் இவர் ஒரு சயின்டிஸ்டாக ஒர்க் பண்ணுறார். புதனுடைய துறையில் 3 மற்றும் 12ஆம் இடத்தினுடைய தொடர்பில் உத்தியோகத்தில் வேலை செய்கிறார். இப்போ ஜோதிட விதிகள் என்ன நான் சொன்னிச்சு, ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே இவர் இந்த துறையில் தான் இருப்பேன், இந்த அவரோட வேலை அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம நூல் பிடிச்ச மாதிரி எப்பயும் சொன்ன மாதிரி தசாபுத்திக்கு வந்துடணும். இவருக்கு ராகு தசை முடிஞ்சு குரு தசை ரெண்டாகும் பொழுது உத்தியோகத்துக்கு போகிறார். மேஜரான பார்ட்டு குரு தசை. ஸோ இந்த குரு தசை இவருக்கு என்ன இப்போ போது, குரு தசை முடிஞ்சிச்சு. குரு தசை முடிஞ்சு சனி தசைக்குள்ளேயே வந்துட்டீங்க. சரிங்களா? ஒரு நிமிடம். ஜாதகத்தில் குரு தசை முடிஞ்சு சனி தசைக்குள்ளே வந்துட்டீங்க. சரிங்களா? இப்போ சனி எந்த நட்சத்திரத்தில் அமர்ந்து நிற்கிறார், எந்த வீட்டில் அமர்ந்து நிற்கிறார், இதான் விஷயம். ஓகேவா? இப்போ ஜாதகத்தில் குரு தசை முடிஞ்சு சனி தசை உள்ளே போயிட்டுருக்கு. சரிங்களா? ரைட். சனி இந்த ஜாதகத்துக்கு யார்? 7 மற்றும் 8ஆம் பாவகாதிபதி. ஸோ இப்போ உத்தியோகக்காரகன் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? சனினாலே பொதுவாக உத்தியோகக்காரகன். ரைட். சனி அப்போ சனினா மெக்கானிக்கல் ஃபீல்டில் போயிருக்கணும். ஓகேங்களா? சனி மெக்கானிக்கல் ஃபீல்டில் இருக்கும். சனி செவ்வாய் சம்மந்தப்பட்டிருக்கு. சனி செவ்வாய் சம்மந்தப்பட்டுச்சுன்னா டென்டிஸ்ட்டு அப்படி கூட போயிருக்கலாமே. ஓகேவா? இல்லைன்னா அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக போயிருக்கலாமே. ஏன் சனி விவசாயத்தை குறிக்கும், செவ்வாய் ஆராய்ச்சி சம்மந்தமாக கொடுக்கும். சரி, ஆமாம், அதில் ஒரு டெக்னிக்கல் ரிலேட்டடாக போகும். அப்போ டெக்னிக்கல் ரிலேட்டடான ஒரு அக்ரிகல்ச்சருக்கு போயிருக்கலாமே. அப்படி போகல, ஆராய்ச்சி துறைக்கு போயிருக்கிறார். அப்போ இங்கே சனியினோட வேலை சனியோட வேலையை கொடுக்கல. அப்போ எது வேலை கொடுக்குது? புதன் தான் கொடுக்குது. ஏன் சனி நின்ற வீட்டின் அதிபதி புதன். தசாபுத்திக்கு வந்துட்டிங்கன்னா அவர் எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் சரி, இப்போ சனியினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவோ செவ்வாயோ சனியோ அதனுடைய தசாபுத்தி அந்தரம் உள்ளே வரும் பொழுது மேஜர் ரோல் புதன் தான். புதனுடைய காரகத்துவத்தில் தான் அவர் இருப்பார். ஏன் இருப்பார் அப்படின்னா, இந்த ஜாதகத்தில் புதன் தான் அதிபலமாக நிற்கிறாரு. எப்படி சார் நிற்கிறாரு? ஃபஸ்ட்டு பாயிண்ட், புதன் இங்கே உச்சனுடைய வீட்டில் உட்காந்துருக்கார். சரிங்களா? சுக்கிரன் உச்சம், அவருடைய வீட்டில் இங்கே புதன். ஓகேவா? ஃபஸ்ட்டு பாயிண்ட். அடுத்தது, புதன் நின்ற வீட்டின் அதிபதி சுக்கிரன் உச்சம். ஃபஸ்ட்டு பாயிண்ட். அடுத்தது, முழு பௌர்ணமி யோகத்தில் இருக்கிறதுனால சந்திர அதியோகத்தில் புதன். ஓகேவா? ரெண்டாவது பாயிண்ட். அடுத்த பாயிண்ட், புதன் வர்க்கோத்தமும் ஆகிறார். ரோகிணி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் வர்க்கோத்தமும் ஆகிறார். ஜாதகம் பலமாகுது. புதன் 1 2 3 பலமாகிட்டே போகுது. ஓகேங்களா? நடந்துக்கிட்டு இருக்கிறது சனி. சனியினுடைய நட்சத்திரம் என்ன நட்சத்திரம்? சந்திரனுடைய நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கிறார். இப்போ சந்திரன் நீர் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அவர் ஈடுபட வைக்கல. சனி நின்ற வீட்டின் அதிபதி புதன் அதிபலமாகிட்டே இருக்கார். ஓகேங்களா? புதன் நின்ற வீட்டின் அதிபதி சுக்கிரன் உச்சமாக நிற்கிறார். அப்போ புதன் அதிபலமாகிறார், வர்க்கோத்துவமாகிறார், சந்திர அதியோகத்தில் இருக்கிறார். இவ்வளோ பவர் ஏற 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 சந்திரன் சனி நின்ற வீட்டின் அதிபதி சந்திரன் லக்னாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்திருந்தாலும் சந்திரனுடைய வேலைக்கு போல. ஒரு கிரகம் எந்த அளவுக்கு பலம் வாய்ந்ததாக இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி அது தொடர்பான தசாபுத்தி போகும் பொழுது அந்த கிரகம் அதனுடைய பலம் அது எந்த வீட்டில் உட்காந்து நிற்கிது, எந்த நட்சத்திரத்தில் உட்காந்து நிற்கிது, என்னென்ன கிரகம் பார்க்குது, இவ்வளோத்தையும் பார்த்து இதில் எது பலமாக நிற்கிது கிரக வலு அனலைஸ் பண்ணி அதனுடைய காரகத்துவம் தூக்கலாக இருக்கும். அவ்வளோதான். அப்போ அது சார்ந்த துறையில் எண்ணத்தில் நீங்கள் ஈடுபடுவீங்க, அதில் நீங்கள் செல்வீர்கள், அந்த உத்தியோகத்தில் இருப்பீங்க. இவ்வளோதான் ஆன்சர். உத்தியோகத்துக்கும் தொழிலுக்கும். இந்த ஜாதகத்தில் சனி சந்திரனுடைய லக்னாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இருந்தாலும், சந்திரன் பலமாக தான் நிற்கிது, இருந்தாலும் அதை விட புதன் பலமாக நிற்கிறார். அப்படிங்கிறதுனால புதன் ஆராய்ச்சிக்கான அமைப்பு. புரிஞ்சுக்கிட்டிங்களா? ஸோ அந்த அடிப்படையில் இவர் ஆராய்ச்சி சம்மந்தமான
விஷயத்தில் இருக்கார். வெளிநாட்டில் இருக்கிறாருன்னு கேட்குறீங்க பார்த்தீங்களா, அதுதான் இந்த சந்திரனுடைய வேலை. சரிங்களா? சனி சந்திரனுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்து நிற்கிறார். வெளிநாடுங்கிற மூலமாக இவர் ஆராய்ச்சி துறையில் இருக்கிறார் அப்படிங்கிறத கொடுக்குது. உத்தியோகத்தை பற்றி பேசும்போது அந்த கிரக வலு பலமாயிடுது, அதுதான் முதன்மையாக கொடுக்குது அப்படின்னு எடுத்துக்கணும். சரிங்களா? இது உத்தியோகத்துக்கு எடுத்துக்கலாம், தொழிலுக்கும் எடுத்துக்கலாம், பிஸ்னஸ்க்கு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம 6ஆம் இடத்தை எடுத்தோமா, 2ஆம் இடத்தை எடுத்தோமா, 10ஆம் இடத்தை எடுத்தோமா, எதுவும் இல்லை, தசாபுத்தி. ஸோ அதுதான் நூல். அந்த நூல் அப்படியே பிடிச்சிக்கிட்டே போயிட்டே இருக்கணும். ஓகேவா? 1 by 1 பிடிச்சிக்கிட்டே போயிட்டே இருந்தோம்னா அந்த காலகட்டம், இவர் வேலை தேடக்கூடிய காலகட்டம் எப்போ? 40 வயசா? எஸ், 40 வயசில் அவருக்கு என்ன தசாபுத்தி போகுது, அவ்வளோதான். 20 வயசா? 20 வயசில் அவருக்கு என்ன தசாபுத்தி போகுது, அவ்வளோதான். அந்த காலகட்டத்தில் எந்த கிரகம் பலமாக நிற்கிதோ அது சார்ந்த துறையில் அவர் இருக்க போகிறார், அவ்வளோதான் விஷயம். அது சார்ந்த துறையை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக கிடச்சிட போகுது. அது பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டாவது பட்சம், இதுதான் ஆன்சர். ஸோ இந்த அடிப்படையில் தான் ஒரு ஜாதகத்தை அனலைஸ் பண்ணணும். இந்த அடிப்படையில் தான் பலனும் நடந்து இருக்குது. இது ஒரு உதாரண ஜாதகம். ஓகேவா? சும்மா போடலை, உதாரண ஜாதகம். ஸோ அதனால் கஸ்டமருடைய ஜாதகம். ஸோ அதனால் இந்த ஜாதகத்தின் மூலமாக நம்ம ஈஸியாக புரிஞ்சிக்க முடியுது அப்படிங்கிறத சொல்கிறேன். சரி, ஸோ இந்த வீடியோ எல்லோருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.